இந்த வீடியோவை ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்கலாம். உங்க வீடு கிட்ட இருக்கிற ரோடு ரொம்பவே மோசமான கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த ரோட டெவலப் பண்ணி பராமரிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக நீங்க உங்க வீடு கிட்ட இருக்கிற பேங்க் கிட்ட போயிட்டு 1 crore கடன் வாங்கிட்டு வரீங்க. அந்த கடன் வாங்கின பைசாவை வச்சுட்டு அந்த ரோட கம்ப்ளீட்டா டெவலப் பண்ணி, கம்ப்ளீட்டா ரிப்பேர் பண்ணி யூசபிள் கண்டிஷனுக்கு மாத்துறீங்க. இப்ப அதை மெயின்டெயினுமே நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இதனால அது ஒரு பிரைவேட் ரோடா மாறிடுது. இப்ப இந்த ரோட் வழியா போகக்கூடிய எல்லா பேசஞ்சர்ஸ், அதாவது கார்ஸா இருக்கட்டும், பைக்ஸா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் நீங்க ஒரு மினிமம் அமௌண்ட்டா ₹100 கலெக்ட் பண்றீங்க அந்த ரோட மெயின்டைன் பண்றதுக்காக. ஸோ இது வழியா போகக்கூடிய வெஹிக்கிள்ஸ்லேருந்து ஒரு வெஹிக்கிள்க்கு ₹100 நீங்க கலெக்ட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு மாசத்துல ஒரு 1000 வெஹிக்கிள்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களால ஒரு ₹1,00,000 ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஏர்ன் பண்ண ருபீஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு நீங்க உங்களுடைய பேங்க்குக்கு கடன் திருப்பி அடைச்சாகணும். ஏன்னா நீங்க வாங்கின கடனுக்கு இஎம்ஐ மட்டுமே அந்த 1,00,000 மந்த்லி வரும். இந்த இஎம்ஐ எல்லாமே நீங்க ஒரு 10 இயர்ஸ்க்கு பே பண்ணுவீங்க. பட் அந்த இஎம்ஐ முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ரோட நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு சின்ன சார்ஜ் கொடுத்தாலுமே அதுக்கு மேல வரக்கூடிய எல்லா இன்கமுமே உங்களுடைய கேஷ் ஃப்ளோல தான் போய் சேரும். கம்ப்ளீட்டா நீங்க தான் என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனா நீங்க இந்த 10 இயர்ஸும் ஃபுல்லா உட்காந்து இந்த இஎம்ஐ பே பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் வழியுமே இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரோட கம்ப்ளீட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா வெஹிக்கிள்ஸ் கிட்ட இருந்து இன்கமும் டெவலப் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த ரோடு பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் கிட்ட போயிட்டு கான்டாக்ட் பண்ணலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி ரோட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கார்ஸ் அண்ட் பைக்ஸ் போகும்போது அதுக்கிட்ட நான் இன்கமும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரோட்ல 100% ஓனர்ஷிப் எனக்கு தான் இருக்கு. ஏன்னா இந்த ரோட கம்ப்ளீட்டா பண்ணது நான் அப்படிங்கிறதுனால அதோட உரிமையும் என்கிட்ட தான் இருக்கு. என்னோட இந்த உரிமையில ஒரு 40% ஆஃப் உரிமையை நான் விற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ ₹100 வருது அப்படின்னா அதுல ₹40 மற்றவங்களுக்கு நான் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஓனர்ஷிப்பே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதை அந்த நெய்பர்ஸுக்கு நீங்க ஒரு 60 lakhsக்கு விற்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஏன் அந்த 20 lakhs எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தது நீங்க, அதை டெவலப் பண்ணணுங்கிற ஐடியாவும் உங்களுது, அதை டெவலப் பண்ணி அதை மெயின்டைன் பண்றதும் நீங்க தான் அப்படிங்கிறதுனால அந்த கம்ப்ளீட் பேக்கேஜை அப்படியே அதே பிரைஸில் தர முடியாது. கொஞ்சம் ப்ரீமியம் நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ அது பட் நீங்க ஒரு 60 lakhsக்கு அந்த 40% ஆஃப் ரைட்ஸை உங்க நெய்பர்ஸ் கிட்ட நீங்க வித்துட்டீங்க. இப்போ அந்த 60 lakhs வச்சு உங்களோட மோஸ்ட் ஆஃப் த லோனை பேங்க்ல அடைச்சு முடிச்சிட்டீங்க. ஸோ இப்போ உங்களோட இன்கம் என்னதான் 60% தான் வந்தாலும், 60,000 தான் எவ்ரி மந்த் வந்தாலுமே நீங்க சீக்கிரமா ஒரு 4 இயர்ஸ்லயே உங்களோட இஎம்ஐ ஃபுல்லா அடைச்சு முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஒண்ணுமே எனார்மஸா இருக்கும். இப்ப இந்த கதையில நீங்க இருந்த இடத்துல கவர்மெண்ட்டை வச்சுக்கோங்க. அண்ட் அந்த ரோட வந்து பவர் கேபிளா நினைச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஒயர் மாதிரி. அடுத்தது நீங்க இருந்த வீட பவர் டிரான்சிஷன் ஹப்பா வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்குங்கிற போட்டோ இங்க போடுறேன். அண்ட் உங்களுக்கு கடன் கொடுத்த பேங்கை கவர்மெண்டோட பாண்ட் ஹோல்டர்ஸாவும் ஆர்பிஐயாவும் நினைச்சுக்கோங்க. அண்ட் நீங்க நெய்பர்ஸ் கிட்ட இருந்து ஒரு கேபிட்டல் ரைஸ் பண்ணீங்கல்ல, அந்த கேபிட்டல் ரைஸ் பண்ணது ஷேர் ஹோல்டர்ஸா வச்சுக்கோங்க. அதாவது இந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கினா நம்மள வச்சுக்கோங்க. இவ்வளவுதாங்க பிஜி இன்விட். அதாவது இந்த ஹைவேல வர கார் எப்படி ஒரு டைமும் அந்த ஹைவே யூஸ் பண்றதுக்கு ஒரு சார்ஜ் பே பண்றாங்களோ, அதே மாதிரி ஒரு கேபிளை ஓன் பண்ணிட்டு அந்த கேபிள்ல இருந்து போகக்கூடிய எலக்ட்ரிசிட்டிக்கு ஒவ்வொரு டைமும் பாஸ் ஆகும்போது அதோட மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு சார்ஜை கொடுப்பாங்க. அதை மெயின்டைன் பண்றது தான் இந்த பிஜி இன்விட். பட் இந்த பிஜி இன்விட்ங்கிறது நாட் ஜஸ்ட் ஸ்டாக், அது ஒரு ஹைபிரிட், ஒரு பாண்ட் மாதிரி அண்ட் ஒரு ஸ்டாக் மாதிரி. இதை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸையும், இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கலாமா, அண்ட் இந்த ஸ்டாக்கை வாங்குறதுனா எந்த பிரைஸ்ல வாங்கலாம், எந்த பிரைஸ்ல செல் பண்ற அளவுக்கான வேல்யூ இருக்கும், அண்ட் இது இப்போ அண்டர் வேல்யூடாங்க, கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வெல்கம் பேக் டு 1 minute fundamentals. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ்னால தான் இந்த மாதிரி வீடியோஸ் நான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த கம்பெனி அனலைஸ் பண்ணணுங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பிஜி இன்விட்ல இருக்கிற இன்விட் அப்படிங்கிற வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிறது பேசிக்கா உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாட்டில் உள்கட்டமைப்பு எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு தான் அந்த கண்ட்ரி கண்டிப்பாகவே வளரும். ஸோ உள்கட்டமைப்புனா நம்ம ரோட்ஸ் போடுறதா இருக்கட்டும், ரயில்வேஸ் போடுறதா இருக்கட்டும், அது தவிர நீங்கள் சொந்தமாக வீடு கட்டுறதுலேருந்து வீட்டுக்கு வரக்கூடிய சுத்தமான தண்ணி, சால்ட் வாட்டரை நம்ம ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் வாட்டராக மாற்றுறதுலேருந்து எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள தான் வரும். ஈவன் நம்ம ஃபோன் பேசுறதுக்கு ஜியோவும் ஏர்டெலும் வச்சிருக்கிற செல்ஃபோன் டவர் கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள தான் வரும். ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் ஏகப்பட்ட வகையில் இருக்கு. ஒரு சில ட்ரஸ்ட் ஜஸ்ட் லாஜிஸ்டிக்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது ஒரு பொருளை இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகிறது மட்டுமே ஒரு ட்ரஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு ட்ரஸ்ட் எனர்ஜி டிரான்ஸ்மிஷனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். வாட்டர் சானிடைசேஷனை மட்டுமே ஒரு ட்ரஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் கம்யூனிகேஷன் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். அது மாதிரி ஏகப்பட்ட வகையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அது எல்லாத்துக்குமே வேற வேற வகையான ட்ரஸ்ட் இருக்கலாம். பட் நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது எனர்ஜி செக்டரில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் தான். ஸோ இதில் நீங்கள் ஒரு இன்விட்டையும் இன்னொரு இன்விட்டையும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா கம்பேர் பண்ணால் ஒரு ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஐடிசி கம்பெனி எடுத்துட்டு போயிட்டு டிசிஎஸ் கூட கம்பேர் பண்ணால் எப்படி இருக்கும்? இது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி அண்ட் இது ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிட்டு ஒருத்தர் வில்லன் நம்மளால சொல்ல முடியாது. ரெண்டுமே வேற வேற பிசினஸ் இல்லையா? அது மாதிரி ரெண்டு இன்விட்டையுமே நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ஒரே சேம் அண்டர்லைங் அசட் இருக்கிற இன்விட்டை நம்ம கம்பேர் பண்ணணும். அண்ட் இந்த எனர்ஜி செக்டரில் பிஜி இன்விட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ பிஜி அப்படிங்கிறது என்னன்னா, பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த கம்பெனி தனியாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் ஆயிருக்கு. இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. அண்ட் இந்த கம்பெனியோட பேசிக் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறது, அதை
அதை டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த கரியை எரிக்கிறதுல இருந்து உருவாக்குற எனர்ஜியா இருக்கட்டும், விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வகையில நம்மளால எனர்ஜி ஜென்ரேட் பண்ண முடியும். பட் அதை ஜென்ரேட் பண்றது ஊருக்கு வெளியே தள்ளி தான் எடுத்துட்டு போய் ஜென்ரேட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதை ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு எடுத்துட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில இருந்து சென்னைக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா சென்னைக்குள்ள இருந்து ஒவ்வொரு வீட்டுக்குமே தனித்தனியா அந்த எலக்ட்ரிசிட்டி போகணும். ஸோ இதுக்கு பேரு எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பவர் கிரிட் கார்ப்பரேஷன் இந்தியாவோட ஸ்டாக்கை தான் வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுல இருக்கிற இந்த டிரான்ஸ்மிஷன் பண்றதை மட்டும் தனியாக ஒரு லிஸ்டட் கம்பெனியை வச்சு அதை வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இது பவர் கிரிடோட சப்சிடி கம்பெனிலாம் கிடையாது. ஸோ நம்ம டிரான்ஸ்மிஷன்ல ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற, ஆனால் டிரான்ஸ்மிஷன்ல இன்வெஸ்டே பண்ணல அப்படின்னா நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்மிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம அந்த ஒயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஃபைனான்ஸ் பண்றோம். அந்த ஒயர்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி பிடிச்சிருக்கிறதுக்கான டவர்ஸை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கான ஃபைனான்ஸ் பண்றோம். ஸோ அந்த பணத்தை நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு அதுலேருந்து இவங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அதுலேருந்து வரக்கூடிய இன்கமை நமக்கு தராங்க. ஸோ நம்ம ஷேர்ஸாக வாங்குறது டைரெக்டாக கவர்மெண்ட் கிட்ட போல அப்படின்னாலுமே அவங்க ஆல்ரெடி கடன் வாங்கி தான் இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சாங்க. பட் அந்த கடனை லீவரேஜ் பண்ணுறதுக்காக, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள் இருக்கிற மாதிரி அந்த கடனை ஈஸியாக அடைக்கிறதுக்காக நம்ம கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அவங்க அந்த கடனை அடைச்சிட்டாங்க. இப்போ அந்த உரிமையை நம்ம கிட்ட வித்துருக்கிறதுனால அதுலேருந்து வரக்கூடிய பணத்துக்கு நமக்கு அந்த இன்கம் வருது. அந்த இன்கம் டிவிடெண்ட் ஃபார்ம்ல நமக்கு தராங்க. நார்மலாக ஒரு பிரைவேட் கம்பெனி அவங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு ஐபிஓ போட்டாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரிஸ்க்காக தான் போய் முடியும். ஏன்னா அவங்க கடன் அடைக்கிறதுக்கு நம்ம ஐபிஓ வாங்குறாங்க அப்படிங்கிறப்ப அந்த கம்பெனி எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக போகும் நமக்கு தெரியாது. பட் ஒரு கவர்மெண்ட் கம்பெனி இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட் ஆப்வியஸாக கடன் வாங்குறதுமே மக்கள் கிட்ட இருந்து தான். அண்ட் அகைன் ஐபிஓ மூலமாக கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுமே மக்கள் கிட்ட இருந்தாங்கிறப்ப இந்த விஷயத்தை நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த பிஜி மீட்டோட ப்ரொமோட்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக பவர் கிரிட் இந்தியா கார்ப்பரேஷன் தான். அதோட ஓனர் யாருன்னா ஆப்வியஸாக இந்தியன் கவர்மெண்ட் தான். இவங்க கிட்ட இருக்கிற ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பிஜி காலா அம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் போயிட்டு இருக்கு, பார்லியில் ஒரு லைன் போயிட்டு இருக்கு, வரோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் போயிட்டு இருக்கு, ஜபல்பூர்னு ஒரு லைன் போயிட்டு இருக்கு. இதெல்லாமே 75% ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் வைசாக்னு ஒரு லைன் போயிட்டு இருக்கு, அது 100% ஓனர்ஷிப் வச்சிருக்காங்க. இது எல்லாமே எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஹிமாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா மாதிரி இடங்கள்ல ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு வயர் வச்சுக்கோங்க. மொத்த இந்தியாவுக்கும் தேவையான எல்லா எலக்ட்ரிசிட்டியும் ஒரே லைன்ல போயிட்டு இருக்கு, அந்த ஒரு வயர்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ சேஃப்டிக்கு ஒரு 5-6 வயர் வச்சு எல்லா இடத்துலையும் வேற வேற வகையில் டிரான்ஸ்மிஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு வயரையும் ஒரு ஒரு லைனா வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 5 லைன் வச்சிருக்காங்க. அதுல 4 லைனுக்கு 75% ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு லைனா 100% அவங்க தான் வச்சிருக்காங்க. பப்ளிக் கிட்ட வரவே இல்லை. அதுதான் வைசாக் லைன். இந்த பவர் கிரிட் தான் இந்தியாலேயே லார்ஜஸ்ட் பவர் டிரான்ஸ்மிஷன் பண்றாங்க. அண்ட் வேர்ல்ட்லேயே 3rd லார்ஜஸ்ட் பவர் டிரான்ஸ்மிஷன் பண்றது இந்த பவர் கிரிட் கார்ப்பரேஷன் தான். ஸோ இந்த பவர் கிரிட் ட்ரஸ்டோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் கரெக்டாக நடக்குதாங்கிறத மெயின்டைன் பண்றது, அப்சர்வ் பண்றது, அதுக்கு தேவையான ரிப்பேர்ஸ் பண்றது மட்டும்தான். ஸோ நீங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபைனான்ஸ் பண்றது மூலமா பவர் கிரிட் கார்ப்பரேஷனோட ஸ்டாக்கை நீங்க வாங்கல, இன்டெரக்டா வாங்குற மாதிரி இருந்தாலுமே மோஸ்ட் கேசஸ்ல நீங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ ஒரு பாண்ட் வாங்குற மாதிரி தான். ஜஸ்ட் அதோட ஓனர்ஷிப்பை மட்டும் நீங்க வச்சிருக்கீங்க. மோஸ்ட் கேசஸ்ல நம்ம ஒரு அசட் வச்சிருக்கோம், அது வந்து ரெகுலர் இன்கம் தருது அப்படின்னா அந்த இன்கம் தர வரைக்கும் நம்ம வச்சிருப்போம். அந்த இன்கம் போறங்கிறப்ப அந்த அசட்டை நம்ம வெளில எடுத்துருவோம். பட் இந்த இடத்துல அந்த அசட்டை விற்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 5000 ருபீஸ்க்கு எஃப்டி போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த எஃப்டில இருந்து உங்களுக்கு இயர்லி 500 ருபீஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு லிமிட்ல உங்களுக்கு இந்த எஃப்டி போறோம் அப்படின்னு வச்சிட்டீங்கன்னா அந்த 5000 ருபீஸ்க்கான எஃப்டியை பிரேக் பண்ணிட்டு 5000 ருபீஸ் நீங்க வெளில எடுத்துருவீங்க. பட் இந்த இடத்துல நீங்க அந்த 5000 ருபீஸ்க்கு வெளில எடுக்காம 6000 7000 ருபீஸ்க்கு வேற ஒருத்தருக்கு வித்துடலாம். அண்ட் அவங்க ஏன் 7000 ருபீஸ் கொடுத்து வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல மேபி அது 500 ருபீஸ் கேட்டுக்கலாம். அவங்க ஃபியூச்சர்ல அந்த இன்கம் 500க்கு பதிலாக 700 வருங்கிற நம்பிக்கையில உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா 2000 பிரீமியம் கொடுத்து அதை வாங்கிட்டு போவாங்க. ஸோ இது ஒரு ட்ரஸ்ட் மட்டும்தான். நீங்க இந்த ட்ரஸ்டோட ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிடையாது. பவர் கிரிட் கார்ப்பரேஷனுக்குமே நீங்க ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ ஒரு ட்ரஸ்டால ஷேர் விற்க முடியாது. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரஸ்டோட யூனிட்ஸ் வாங்குறது மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த ஸ்டாக்கை வாங்குறீங்க அப்படிங்கிறதுனால இதை நீங்க ஒரு ஷேராகவே கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஒரு ஸ்டாக் ஷேர் கிடையவே கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ஹைபிரிட் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான். பாண்ட் ஆர் எஃப்டி மாதிரி தான் நீங்க பார்க்கணும். ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய பாண்டா நீங்க பார்க்கலாம். ஜஸ்ட் பிகாஸ் அது ஷேர் மார்க்கெட்ல போகுது அப்படிங்கிறதுனால நீங்க மற்ற ஷேர்ஸ் கூடயோ ஸ்டாக்ஸ் கூடயோ கம்பேர் பண்ணி அதோட ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணக்கூடாது. இது ஒரு சேஃப்டி நெட், அதாவது ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக் மாதிரி தான் நீங்க பார்க்கணும். இது உங்களுக்கு ஃபிக்ஸட் இன்கம் தருமே தவிர இது ஒரு ஸ்டாக் கிடையவே கிடையாது. அது கூட நீங்க இதை கம்பேர் பண்ணவே கூடாது. ஸோ இப்போ இது ஒரு ஸ்டாக்கே இல்லைன்னு சொல்லிட்டேன், அண்ட் பாண்ட் மாதிரின்னு சொல்லிட்டேன். அப்போ இதில் ரிஸ்கே இல்லையா அப்படின்னு பார்த்தா இதுலேயும் ரிஸ்க் இருக்குது. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடு கட்டுறதுக்கான பைசா ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துட்டீங்க. பட் அந்த வீடு பாதி கட்டிட்டு இருக்கும்போது அந்த வீடு மேலே ஒரு ஸ்டே ஆர்டர் விழுது. நீங்கள் இதுக்கு மேலே அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த கேஸை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த வீடை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு உங்களுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நில் 0 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்மெண்டேஷனால ஒரு ப்ராஜெக்ட் நிற்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இதனால செபி என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா 75%
இல்லாமல் கம்ப்ளீட் ஆன ப்ராஜெக்ட்ஸை மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி இன்விட் விடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் இந்த பிஜி இன்விட்டோட 4 லைன் ஆல்ரெடி 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு அண்ட் ஒரு லைன் 85% கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பிஜி இன்விட்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஈவன் பிபிஎஃப்ல நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி அண்ட் மோஸ்ட் பேங்க்ஸில் ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போடும்போது அவங்க சம்டைம்ஸ் இந்த பிஜி இன்விட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்து அதில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு தராங்க. ஸோ பேங்க்ஸே இந்த பிஜி இன்விட்டை வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. பவர் ஜென்ரேஷன் அண்ட் பவர் டிரான்ஸ்மிஷனோட growth லாஸ்ட் 5 இயர்ஸில் 6 to 7% காம்பவுண்டிங் ஆனுவல் growth ரேட் இருந்திருக்கு. இது ஒரு ரீசனபிள் growth ரேட் தான். நீங்கள் ஒரு ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணிட்டு 7% கம்மின்னு சொல்லுவீங்க. இது நாட் அ ஸ்டாக். ஸோ அதனால இது ஒரு ரீசனபிள் growth ரேட் தான். அடுத்தது க்ரோயிங் பவர் டிமாண்ட்ஸ். ஆப்வியஸாக டே பை டே நமக்கு நம்மளோட எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அதிகமாகிட்டு தான் போகுது. அதனாலே உங்களுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் கிராஸ் பார்டர் டிரான்ஸ்மிஷனால அதிகமாக சம்பாதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவிலேருந்து பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், ஸ்ரீலங்கா, பூட்டான் ஏகப்பட்ட குட்டி குட்டி கண்ட்ரீஸ்க்கு நம்மளால பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியும். அதுலேருந்து நம்மளால சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால ஃபாரின் கரன்சியும் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஃபைனலி இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ்குள்ள வந்தோம் அப்படின்னா, இவங்க மோஸ்ட் கேசஸில் ஒரு ஃபிக்ஸட் டாரிஃப் போட்டிருப்பாங்க. அதாவது அக்ரிமெண்ட். அதாவது எவ்ரி சிங்கிள் யூனிட் இந்த டிரான்ஸ்மிஷன் ஹப்லேருந்து போகும்போதும் எங்களுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் வரணும். அதாவது ஒரு யூனிட்டுக்கு நாங்கள் ₹100 சார்ஜ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சார்ஜஸ் இருப்பாங்க. அந்த சார்ஜஸ் வந்து இவங்களுக்கு ஃபிக்ஸடாக வந்துட்டே இருக்கும். ஸோ பேசிக்காக இவங்க டிரான்ஸ்மிஷன் டவரை பில்ட் பண்ணணும், அந்த டவருக்கு தேவையான கேபிள்ஸை பில்ட் பண்ணணும், அதை ஆப்ரேட் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும் அண்ட் அந்த மெயின்டெனன்ஸுக்கு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இங்கே நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கான்ட்ராக்ட் எல்லாமே இவங்க லிஸ்ட் ஆனப்போ 2021ல் 32 இயர்ஸுக்கு கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க. இப்போ நமக்கு 2021 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 29 இயர்ஸ்க்கு இவங்களுடைய கான்ட்ராக்ட் வேலிடாக இருக்குது. அதாவது இன்னும் 29 இயர்ஸ்க்கு இந்த கம்பெனிக்கிட்டேருந்து நமக்கு எவ்ரி சிங்கிள் இயர் ஆன் இயர் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்க போகுதுங்கிறது கம்ப்ளீட்டாக குறிக்குது. அண்ட் இந்த கம்பெனிக்கிட்ட இருக்கிற அசட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் 50 இயர்ஸ்க்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதாவது அந்த கேபிள்ஸாக இருக்கட்டும், டிரான்ஸ்மிஷனுக்கு தேவையான டவர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இன்னும் 50 இயர்ஸ்க்கு அதோட லைஃப் இருக்கும்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதுவுமே ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்போ இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிவிடெண்ட் வகையில் கிடைக்கும். அது வந்து எப்பவுமே ஃபிக்ஸடாக இருக்காது. பட் மோஸ்ட் கேசஸில் ஃப்ளெக்சுவேட்டிங்காக இருந்தாலுமே 10% கிட்ட எவ்ரி இயர் ஆன் இயர் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் செபியோட ரூல்ஸ் படி எல்லா இன்விட்டுமே 90% ஆஃப் தேர் நெட் கேஷ் ஃப்ளோ அவைலபிளாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். நெட் கேஷ் ஃப்ளோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் முடிஞ்சதுக்கப்புறமா வரக்கூடிய 90% ஆஃப் கேஷை அவங்க டிவிடெண்ட் மூலமாக எவ்ரி இயர் கொடுத்துருவாங்க. அண்ட் அதை எவ்ரி குவார்ட்டர் தரணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ எவ்ரி 3 months உங்களுக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ இந்த பிஜி இன்வெஸ்ட் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். பட் இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் ரொம்பவே கான்சன்ட்ரேட்டடாக பார்க்கணும். ஒரு ஸ்டாக் மாதிரி இந்த கேஷ் ஃப்ளோவுக்கு உங்களுக்கு டேக்ஸ் இல்லாமல் இருக்காது. நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு அதை லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அதை எப்போ விற்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் அந்த ஸ்டாக்குக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் ₹100 வாங்கிட்டு அது ₹1000 போனதுக்கப்புறமாவும் நீங்கள் விற்காமலே வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டேக்ஸுமே கட்ட வேண்டாம். பட் இந்த இடத்துல வரக்கூடிய இன்கம் டிவிடெண்ட் இன்கம். ஸோ டிவிடெண்ட் எல்லாமே டாக்ஸபிள் இன்கம் தான். ஸோ நீங்கள் ஒரு 3 லட்சம் 5 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது தவிர வரக்கூடிய இந்த டிவிடெண்ட் இன்கமே உங்களுடைய ஐடி ரிட்டர்ன்ஸில் இன்கமாக தான் காமிப்பாங்க. இதுக்குமே சேர்த்து நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி தான் இருக்கும். அதையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கரண்ட் டைமில் இந்த ஸ்டாக் ஏன் ட்ராப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி இப்போ ₹95 இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் டிஸ்கவுண்டட் ரேட்னு சொல்லுவாங்க. பேசிக்காக எப்போ யூஎஸ்ல அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்களோ, நம்ம இந்தியாவிலையும் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க. அது எப்போ நடக்குது, இந்த கம்பெனி டேரெக்டாக ஷூட் அப் ஆகி ராக்கெட் மாதிரி போயிடும். அதுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட கேல்குலேஷன்ஸ் எல்லாமே அசட் ரேட்டை வச்சு தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த அசட் ரேட்டை டிஸ்கவுண்ட் ரேட் மூலமாக தான் ரெடியூஸ் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ கரண்ட் டைமில் பேங்கிங் சைக்கிள் ஒரு ப்ராப்ளமில் இருக்குது. அதனால் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு அமெரிக்காவில் அதிகமான ரெப்போ ரேட் வச்சுருக்காங்க. நம்ம இந்தியாவிலுமே ஆர்பிஐ அதிகமான ரெப்போ ரேட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரெப்போ ரேட் எவ்வளோ அதிகமாக இருக்கோ இந்த கம்பெனியோட காஸ்ட் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. அதனால தான் இந்த கம்பெனியில் வரக்கூடிய டிவிடெண்ட் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸுமே கீழே வந்துட்டு இருக்கு. சூன் அமெரிக்கா எப்போ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்களோ, இன்ஃப்ளேஷன் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இந்தியாவும் குறைச்சி தான் ஆகணும். ஸோ இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெப்போ ரேட் குறைஞ்சது அப்படின்னா ஈஸியாகவே இந்த கம்பெனிக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாயிடும். ஸோ இது வைஸ் வர்சாவாக தான் நடக்குது. அதனால நம்ம எல்லாருமே அமெரிக்கா இந்த வருஷம் எண்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி 2025 மிட் டேர்ம்ஸில் இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் பயங்கரமாக ராக்கெட்டில் போகலாம். அண்ட் இவங்களுடைய டிவிடெண்டுமே எக்கச்சக்கமாக இருக்கலாம். ஸோ இந்த கரண்ட் டைமில் இதோட பிரைஸ் அண்டர் வேல்யூடாக இருக்கிற மாதிரி தான் நான் கருதுறேன். இந்த கம்பெனிக்கு நீங்கள் பிரைஸ் டு ஈக்விட்டி, பிரைஸ் டு புக்லாம் வச்சு வேல்யூவேஷன் கண்டுபிடிக்க முடியாது. இந்த கம்பெனிக்கு ஒரு வேல்யூவேஷன் டேர்ம்ஸே கிடையாது. இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்டை மட்டும் தான் வச்சு நீங்கள் பார்க்கணும். ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போயிட்டு நீங்கள் பிரைஸ் டு புக் வேல்யூலாம் பார்க்க மாட்டீங்க. எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்னு தான் பார்ப்பீங்க. அண்ட் இங்கே ரிட்டர்ன் ரேட்டுமே ஃப்ளக்சுவேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறப்ப அதோட ப்ராப்ளம்ஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னங்கிறத மட்டும் தான் நம்மளால் வச்சு எவாலுவேட் பண்ண முடியும். அண்ட் அதுபடி இவங்ககிட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ கரண்ட் டைமில் ஒரு டெம்பரரி
டெம்பரரி ப்ராப்ளம்ல இந்த பிஜி இன்விட் இருக்கு. பட் சீக்கிரமே இந்த ப்ராப்ளம் சரியாக போகுது. அது ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்டாக் பயங்கரமா போகுதுங்கிறது கிளியரா தெரியுது. ஸோ அதனால இந்த ஸ்டாக்க நான் ₹97 அக்குமுலேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்பயுமே அக்குமுலேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்க உங்களுடைய அனலைசிஸ் கம்ப்ளீட்டா பண்ணுங்க. ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் சேஃப்டியா ஒரு ஸ்டாக் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் இது ஒரு ஸ்டாக்கே கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சுட்டு உங்களுடைய அனலைசிஸை கம்ப்ளீட்டா பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியனாகவும் என்னுடைய அனலைசிஸாக மட்டுமே பாருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோ சீக்கிரமாக பார்க்கலாம். பாய் பாய்.